ஹாய், என் பேர் நந்தினி. என்னோட ஈவெண்ட் வந்து 100 மீட்டர் ஹர்டில்ஸ். என்னோட நேட்டிவ் சென்னை தான். இப்போ ரீசெண்டாக 4th சவுத் ஏஷியன் ஃபெடரேஷன் சாம்பியன்ஷிப்ஸ் நடந்தது ராஞ்சியில். அதில் வந்து நான் நியூ மீட் ரெக்கார்ட் வச்சு 100 மீட்டர் ஹர்டில்ஸில் கோல்டு அடிச்சிருக்கேன். அது காம்படிஷன் முடிஞ்சு ஒரு 1 டேலே உதயநிதி சார் எங்களை கூப்பிட்டு ஹை கேஷ் இன்டென்சிவ் ஸ்கீமுக்கு எங்களுக்கு 2 lakhs கேஷ் ப்ரைஸ் கொடுத்தாங்க, சாம்பியன்ஸ் ஃபண்ட்லேருந்து எடுத்து. ஆல்சோ நான் வந்து 3 years முன்னாடி 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அச்சீவ் பண்ண நேஷ்னல் மெடலுக்கு ரீசெண்டாக 1 year பேக் எனக்கு 2024 டிசம்பர் அப்போ 23rd அன்னைக்கு 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் அக்கௌண்டண்ட்டாக ஜாப் கொடுத்துருந்தாங்க. இப்போ அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து முன்னாடி ரயில்வேஸ், இன்கம் டேக்ஸ் அப்படின்னு நிறைய அப்ளை பண்ணியிருக்கேன். பட் தென் எனக்கு அதில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. நிறைய ஜாப் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த லெவல் ரீச் ஆகிறதுக்கு. அப்புறமா ஒரு சர்டன் ஸ்டேஜ் மேலே 3%க்காக வெயிட் பண்ணி இங்கே போட போகிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு அங்கெல்லாம் எங்களை கேட்டப்போ நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே ஜாயின் பண்ணது நாட்கள் நிறைய உண்டு. ஸோ அது வந்து எங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த சேலரி எங்களுக்கு இன்னுமே ஃபர்தராக ட்ரைனிங் பண்ணுறதுக்கு அந்த சேலரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. அது நான் வந்து ஜாயின் பண்ணும்போது நேஷ்னல் மெடல் மட்டும்தான் வச்சுருந்தேன். லேட்டர் 3% ஜாயின் பண்ண பிறகு தான் இன்டர்நேஷ்னல் மெடல் வின் பண்ணி இப்போது குரூப் 2க்கு எலிஜிபிளாக இருக்க. அடுத்தது கூட நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கிற அளவுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த இதில். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு உதயநிதி சார் வந்த பிறகு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸ்போர்ட்ஸ் நிறையவே டெவலப் ஆகிருக்கு சார் வந்த பிறகு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், எக்யூப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டெவலப் ஆகிருக்கு. ஆல்சோ நானுமே இங்கே எஸ்டிஏடியில் தான், ஜவஹர்லால் நேரு ஸ்டெம் பி கிரவுண்டில் தான் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். எஸ்டிஏடி கோச்சஸ் கிட்ட தான் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். சார் வந்து கோச்சஸ் ரெக்ரூட் பண்ண பிறகு தான் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே ஸ்போர்ட்ஸில் நடந்திருக்கு. ஸோ கோச்சஸை ரெக்ரூட் பண்ணது ஆல்சோ ஒரு ரொம்ப டர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது அத்லெட்ஸ் லைஃப்பில். எங்களுக்கும் வந்துட்டு ஹை கேஷ் இருக்கனால உடனே கொடுத்துடுறது இன்னுமே எங்களுக்கு அடுத்தடுத்த காம்படிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கீம்ஸும் நிறைய இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் உதயநிதி சார் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆல்சோ அசோசியேஷனுக்கும் தேங்க்ஸ்.